வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3120 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3060 சப்போர்ட் ஆச்சு, மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். என்ன சொல்லியிருந்தோன்னா கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் விட்டு கொஞ்சம் வெளியே இருந்து ட்ரேட் பண்ணலாம், மார்க்கெட் ட்ரெண்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மார்க்கெட் ட்ரேடிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற காரணத்தினால ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் வந்து 3120 ரெசிஸ்டன்ஸாக வச்சு படிப்படியாக கீழே வந்தது. 3080 பக்கமாக ஓரளவு சப்போர்ட் எடுத்துகிட்டு 3130க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருந்தது. அது இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்த நேரம். ஆனால் அந்த ரிப்போர்ட் நமக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினாலையும் மார்க்கெட் 3120 ரெசிஸ்டன்ஸாக வச்சுருந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் மறுபடியும் சரிவு சந்திச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்த 3060 கீழே வச்சிருந்த ஸ்டாப் லாஸ்லாம் ட்ரிகர் பண்ணி 3000 வரைக்கும் கீழே வந்துடுச்சு. 3007 இறுதியாக க்ளோஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3030லேருந்து 40க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன செய்யலான்னா வேறு வழி கிடையாது, 3120 வரைக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகம் இருக்குன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு நடுவில் எங்கேயுமே ஸ்டாப் லாஸ் போட முடியாது. கரண்ட 2-3 நாட்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் 100 பாயிண்ட் அடிப்படையில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அதாவது 3000லேருந்து 3120 வரைக்கும் ஒரு நாளும் மார்க்கெட்டில் 100 பாயிண்ட் அப்படின்ற டிஃப்ரென்ஸில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இதுக்கு நடுவில் ஸ்டாப் லாஸ் போடுற வாய்ப்புகள் எதுவுமே நமக்கு இல்லை. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 3000 உடைச்சி அது கீழே க்ளோசிங் கொடுத்ததுன்னா அதோடைய டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக மாதிரி அடுத்தடுத்த இலக்க தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நல்லா ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.